கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கர்த்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன். இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிவிடும். அன்பானவர்களே, இந்த வார்த்தை நீதிமொழிகளிலே 24வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. பாருங்க, வாசிக்கிறேன். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையின் பிரகாரமே நான் இந்த தலைப்பை கூட இந்த தியானத்துக்கு சொல்லி இருக்கிறேன். நீங்கள் அநேகர், அன்புக்குரியவர்களே, ஒரு ஆபத்து அல்லது ஒரு சோதனை, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு எதிரான காரியங்களை நீங்கள் கண்டு அதிலே நீங்கள் சோர்ந்து போகும் பொழுது, இது ஏன் எனக்கு இப்படி வந்தது, இது ஏன் எனக்கு இந்த சோதனை, இது ஏன் எனக்கு இந்த போராட்டம் வந்தது என்று சொல்லி அதை நினைத்து ஒரு சோர்வுக்குள்ளாக போவீர்களானால் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பலன், அன்பானவர்களே, நீங்கள் மாம்சீக பிரகாரமாக கூட நீங்கள் செயற்படுவதற்காக இருந்த அந்த பலன் கூட குறுகிவிடும். ஏனென்றால் ஏதோ ஒரு போராட்டத்தை, ஏதோ ஒரு நீங்கள் சவாலை, ஏதோ ஒரு எதிரான காரியங்களை அல்லது ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்த வேளையிலே, அந்த நேரங்களிலே நீங்கள் இது ஏன் இப்படி, ஏன் எனக்குத்தான் என்று சொல்லி ஒரு சோர்வுக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது, அன்பானவர்களே, உங்களுக்குள்ளாக இருந்த அந்த பலன், உங்களுக்குள்ளாக இருந்த அந்த தைரியங்கள், அன்பானவர்களே, குறுகிவிடும். ஆமேன். அதனால்தான் நான் இன்றைக்கு இந்த தலைப்பு எடுத்திருக்க. இன்றைக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக கூட, ஆவிக்குரிய வாழ்க்கைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையும் கூட, எங்களுக்கு உபத்திரவம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அங்கே எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி, அந்த உபத்திரவத்திலும் நாங்கள் ஒரு திடனாக இருக்க வேண்டும், சோர்ந்து போகக்கூடாது. சில போராட்டங்கள், எதிர்ப்புகள், எதிரான காரியங்கள், பல விதங்களிலே நாங்கள் நன்மை செய்தாலும் தீமையை சொல்லுகிறவர்கள், பொய்யான வதந்திகளை, பொய்யான குற்றச்சாட்டுக்களை இப்படியாக பரப்பி எங்களை வேதனைப்படுத்தும் பொழுது, ஏன் எங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, ஏன் இப்படி நாங்கள் இப்படி ஒரு காரியத்துக்குள்ள இருப்பான் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, பல விதங்களிலே எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் அங்கே அலக்களிக்கப்பட்டு ஒரு சோர்வுக்குள்ளாக போகும் பொழுது, எங்களுக்குள்ளாக நாங்கள் இருந்த அந்த தைரியங்களும் அந்த பலன்களும், அன்புக்குரியவர்களே, குறுகிவிடும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இப்படியான நேரங்கள், அது மாம்ச பிரகாரமாக கூட பாருங்கள். சில வேளைகளிலே யாராவது வீட்டிலே ஒரு முக்கியமானவர் இழந்து விட்டால், அவர் மரித்து விட்டால், அல்லது ஏதோ ஒன்று காரியம் நடந்து விட்டால், அந்த வீடே ஒரு ஸ்தம்பித்த நிலையிலே, அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே ஒரு பலன் இல்லாதவர்களாக போகிறதை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அவர்களுக்கு நல்ல தைரியம் இருக்கும், எல்லா பலன்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு அந்த சோதனை, ஏதோ ஒரு அந்த துக்கம், ஏதோ ஒரு வந்த எதிர்ப்பு அவர்களுக்குள்ள இருக்கிற பலன்களும், அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமைகளை கூட பயன்படுத்த முடியாதபடிக்கு அங்கே கடந்து போகிறதை அல்லது அவர்களுக்குள்ளாய் சம்பவிக்கிறதை உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஆவிக்குரிய ரீதியாக கூட, அன்பானவர்களே, வேதம் எங்களுக்கு, ஆண்டவர் ஏற்கனவே எங்களுக்கு இவைகளை குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார். எங்களுக்கு எதிராக காரியங்கள் வரும், போராட்டங்கள் வரும், உபத்திரவங்கள் வரும், அவமானங்கள் வரும், இப்படியெல்லாம் பொய்யான காரியங்களை சொல்லுவார்கள், நன்மை செய்தாலும் தீமையை எங்களுக்கு செய்வார்கள், இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறபடினாலே நாங்கள் இவைகளை கண்டு இப்படியான ஒரு சோதனையான ஒரு ஆபத்து போல இப்படியான நிலைமைகளை காணும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இவைகளையெல்லாம் காண்கிறார். இவைகளையெல்லாம் அவருடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துதான் அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி, அன்பானவர்களே, நாங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் எங்களுக்கு அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை
நாங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமேன். என்றால் எங்களுக்கு கர்த்தருடைய அந்த பலன் இருக்கிறது. எங்களுக்கு ஆண்டவர் நாங்கள் அந்த 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 சூழ்நிலைகளை கடப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். ஆனால் அந்த பலன் கூட எங்களுக்கு குறுகி போகத்தக்கதாக நாங்கள் அந்த ஆபத்துக்களை கண்டு நாங்கள் சோர்ந்து போவோமானால், அன்பானவர்களே, நாங்கள் இன்னும் எங்களுடைய பலனை நாங்கள் பயன்படுத்த முடியாதபடி நாங்கள் அடுத்த கட்டமாக தைரியமாய் ஒரு முடிவெடுத்து, ஓகே, இப்படி ஒரு சம்பவம் நடந்து விட்டது, இப்படி ஒரு காரியம் எங்களுக்கு வந்திருக்கிறது, சரி அடுத்ததை நாங்கள் யோசிப்போம், அடுத்ததுக்கு என்ன எப்படியாக நாங்கள் செயற்படலாம் என்ற அந்த பலன்கள் எங்களுக்குள்ள இருக்கும். அன்பானவர்களே, அந்த பலன் கூட நாங்கள் ஒரு சோர்வுக்குள்ளே போவோமானால், நாங்கள் அடுத்த கட்ட நிலையை நோக்கி போவதற்கு கூட நாங்கள் செயற்பட முடியாதவர்களாய் போய்விடுவோம். நான் வேதத்தில் இருந்து சில உதாரணங்களை சொல்லுகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருக்குள்ளாக வாழ்கிற பிள்ளைகளுக்கும் போராட்டங்கள் இருக்கிறது, ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு போராட்டங்கள் இருக்கிறது, எதிர்ப்புகள் இருக்கிறது, பலவிதமான காரியங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. ஆகவே இப்படியான காரியங்கள் வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் அனுமதிக்க மாட்டார் என்பதிலே நாங்கள் தைரியமா இருக்க வேண்டும். என்றால் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலதும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்க. அதனாலே நாங்கள் தேவ பிள்ளைகள் எப்பொழுதுமே நாங்கள் எந்த ஒரு ஆபத்தான நேரங்கள் அல்லது ஏதோ ஒரு துக்கமான, வேதனையான, போராட்டமான காரியங்களை காணும் பொழுது, எங்களுக்கு எதிராக சம்பவிக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது, பலனாக இருக்க வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் எந்த சிங்க கெபிகளை போன்ற அனுபவங்கள் வந்தாலும், எப்படியான ஒரு அக்னி சூளை போன்ற அனுபவங்கள் போல போராட்டங்கள் வந்தாலும், அல்லது செங்கடல்கள் போன்ற போராட்டங்கள் வந்தாலும், எதிராக ஒரு எரிகோ போன்ற சுவர்களை போல ஒரு தடைகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் பார்த்து கொள்வார். என்றால் அந்த ஆவியானவருடைய பலன், கர்த்தருக்குள்ளாக இருக்கிற அந்த பலன் கூட ஒரு சோர்வுக்குள்ளாக நாங்கள் போவோம் என்றால் அது குறுகிவிடும். அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதபடிக்கு கர்த்தர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, அவருடைய காரியங்களை செயற்படுத்துவதற்கு நாங்கள் அந்த ஆபத்துக்களை, அந்த ஆபத்தான நேரங்கள் அல்லது எதிரான சூழ்நிலைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவருக்குள்ளாக செயற்படத்தக்கதான பலன்கள் இருக்கும். அன்பானவர்களே, தைரியம் இருக்கும். ஆனால் அதிலே ஒரு சோர்ந்து போவோமானால் நாங்கள் அடுத்த கட்டமா ஒரு முடிவெடுத்து செயற்படுவதற்கு அப்படியே நாங்கள் செயற்படாதபடிக்கு அந்த ஆபத்து காலத்திலேயோ அல்லது எதிரான சூழ்நிலைகள் வந்தும் பொழுது அதிலே சோர்வு ஏற்பட்டு அதிலே ஸ்தம்பித்து விடுகிறோம். பாருங்கள், நான் சில உதாரணத்தை சொல்லுகிறேன். முதலாவது எலியாவை குறித்து நான் உங்களை சொல்றேன். எலியாவை குறித்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வானத்தில் இருந்து அக்னியை இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இரண்டு நினைவுகளாக அங்கே பாகாலையும் அங்கே ஆராதிக்கத்தக்கதாக தேவன் பக்கமாகவும் இருக்கு. இப்படி ஒரு இரண்டு நினைவுகளாக, இருமனம் உள்ளவர்களாக இப்படியாக இருந்த பொழுது அங்கே பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமா என்று நிரூபித்து அங்கே காண்பிக்கத்தக்கதாக, அன்பானவர்களே, கர்த்தர் தான் தெய்வம் என்று அங்கே எலியா நிரூபித்து காட்டத்தக்கதாக கர்த்தர் அங்கே கர்த்தருடைய நாமத்தினாலே வானத்திலிருந்து அக்கினி இறக்கின ஒரு தேவ மனுஷன் வல்லமையான கிரியை நடப்பித்து கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய பின்மாற்ற நிலைகள் இருந்து அந்த ஜனங்களை திருப்பி கர்த்தருக்குள்ளாய் வழிநடத்தின மனுஷனுக்கு எதிராக ஒரு சூழ்நிலை வந்தது. அங்கே ஜெசபேல் என்று சொல்லுகிற அந்த ஒரு பெண் எப்படியாக அந்த பாகால் தீர்க்கதரிசிகள், அந்த பாகால் தோப்பு விக்கிர ஆராதனை செய்கிற அந்த அவர்கள் எல்லாரையும் இவன் எப்படியாக வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த பொழுது அந்த எதிராக நின்ற இந்த தீர்க்கதரிசிகளையும் இந்த தோப்பு விக்கிர ஆராதனை செய்கிற அவர்களையும் இவன் வெட்டி போட்டான் என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக கர்த்தருக்குள்ளாக பலத்த கிரியைகளை செய்து கர்த்தருக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினான். ஆனால் இதற்கு பிற்பாடு, அன்பானவர்களே, இந்த ஜெசபேல் என்று சொல்லுகிற இந்த பெண் இங்கே வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19:1 வாசிக்க பாருங்கள். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டியத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஜெசபேலுக்கு அறிவித்தான்.
அப்பொழுது ஜெசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். பாருங்கள், அங்கே தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் இந்த ஆகாப் ஜெசபேலுக்கு அறிவித்த பொழுது இந்த ஜெசபேல் என்ன சொல்கிற, எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, நீ அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னார். இதை அவனுக்கு தெரிந்த பொழுது, அடுத்த வசனம் பாருங்கள், அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்தி விட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கல நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணுகின்றான். அன்பானவர்களே, என்ன இதில் சொல்ல வருகிறேன் என்றால், இங்க எலியா எப்படியாக ஒரு வல்லமையான காரியங்களை செய்துவிட்டு ஒரு பெண் பயமுறுத்துகிறாள். நீ அன்றைக்கு எப்படி என்னுடைய தீர்க்கதரிசிகள், என்னுடைய அந்த பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிர ஆராதனை, அந்த பூஜை செய்கிறவர்கள் எல்லாருக்கும் நீ செய்தது போல நான் உன்னுடைய பிராணனுக்கு நான் செய்வேன், உன்னையும் சாகடிப்பேன் என்று சொல்லத்தக்கதாக ஒரு மிரட்டல் வந்த பொழுது இந்த எலியா அன்பானவர்களே பயந்து சோர்ந்து, அந்த இவள் இப்படி செய்திடுவாளே என்று சொல்லி சோர்ந்து அங்கே ஒரு நாள் பிரயாணமாய் போய் அதில் சொல்லப்படுகிறது, ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று தன் பிதாக்களை பார்க்க நல்லவன் இல்லை என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபிக்கிறதையும் சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு ஆபத்து, தனக்கு ஒரு இப்படி ஒரு எதிர்ப்பு வந்து விட்டது என்று சொல்லி சோர்ந்து போன பொழுது அவன் அடுத்த கட்டமாக தேவனுக்குள்ளாக தேவன் வைத்திருந்த அந்த திட்டங்களை செயற்படுவதற்கு அதன் பிரகாரம் நடப்பதற்கு ஆண்டவர் அவனுக்குள்ளே வல்லமை கொடுத்திருப்பார், பலன் கொடுத்திருப்பார். பல காரியங்கள் தேவனுடைய நோக்கம் நிறைவேற அவனை பயன்படுத்தும்படியாக கர்த்தருடைய திட்டங்கள் இருந்திருக்கும். ஆனால் இதிலே சோர்ந்து போனபடினால் அவனுக்குள்ளே இருந்த அந்த பலன், அடுத்த கட்டம் நான் ஆண்டவருக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்குள்ளே இந்த காரியத்துக்கு என்ன ஒரு பதிலை நான் இவளுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்பதற்கு கூட அன்புக்குரியவர்களே அந்த பலன் குறுகி விட்டது. கர்த்தருக்குள்ளாக பாருங்கள், இதுதான் ஒரு ஆபத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு, எதிர்ப்புகளை கண்டு நாங்கள் சோர்ந்து போகும் பொழுது, உலக பிரகாரமாகத்தான் ஏதோ ஒரு எங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒன்று சம்பவித்தால் அதிலேயே அப்படியே சோர்ந்து போய் அதிலேயே ஸ்தம்பித்து அப்படியே இருப்போம் என்றால், நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன, எப்படி குடும்பத்தை நடத்த வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு போக வேண்டும் என்ற அந்த ஒரு உற்சாகம் இல்லாமல் போகும். ஆகவே சோர்ந்து போகக்கூடாது. இதை கண்டும் கர்த்தருக்குள்ளாக அன்பானவர்களே, நாங்கள் எதை கண்டும் நாங்கள் சோர்ந்து போவோம். கர்த்தரிடத்தில் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அடுத்த கட்டமாக ஆண்டவருக்குள்ளே எங்களுக்கு தெரியும், நாங்கள் பிழை செய்தால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்கணும், தவறு செய்தால் மன்னிப்பு கேட்டு கர்த்தரிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகணும். ஆனால் கர்த்தருக்குள்ளே கர்த்தரை பிரியமாய் செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்ப்புகள், போராட்டங்கள் வரும் பொழுது நாங்கள் பயப்பட வேண்டாம். சிங்க கெவிகள் போல அங்கே தானியேலுக்கு வந்தது, அக்னி சூழ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, அவங்க பயப்படவில்லை, சோர்ந்து போகவில்லை. கர்த்தருக்குள்ளே பலமாயிருந்தார்கள், கர்த்தருக்குள்ளாக காரியங்களை செய்தார்கள். அதனால்தான் சொல்றேன், ஆபத்துக்கள், போராட்டங்கள், விபத்துக்கள், எதிரான பேச்சுக்களை கேட்டு சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போனால் எங்களுடைய பலன் குறுகிவிடும். அடுத்த கட்டம் நாங்கள் செயற்பட முடியாதபடி, அடுத்த கட்டம் நாங்கள் கர்த்தருக்குள்ளாக கூட வளர்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறத கூட விட்டுவிடுவோம். ஏதோ ஒரு போராட்டம் எங்களுக்கு வந்து விட்டதே என்று அதிலே ஒரு எங்களை ஒரு சுய பரிதாபத்துக்குள்ளே விடுவோம் என்ற அடுத்த கட்டம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் உற்சாகமாய் ஊழியங்கள் செய்வதற்கோ காரியங்களை நடப்பிப்பதற்கோ அன்புக்குரியவர்களே, அந்த சோர்வுகள் எங்களை அங்கே அடுத்த கட்டத்துக்கு எங்களை நடப்பிக்காதபடிக்கு எங்களை அங்கே குன்றி போக பண்ணிவிடும், குறுகி பண்ணிவிடும். அந்த பலன் குறுகிவிடும். ஆமென். இந்த பாருங்கள், எலியாவுக்கு பாருங்கள், அவன் அந்த ஜெசபேலுடைய பயமுறுத்தலினால் எப்படி அவன் பயந்து சாக வேண்டும் என்று சொன்னான்.
சோர்ந்து போய்விட்டான் அந்த பயமுறுத்தலை கட்டு. ஆனால் கர்த்தர் அதுக்கு பிற்பாடு அவனை தட்டி எழுப்பி, தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அங்கே கர்த்தருக்குள்ளாக ஆண்டவர் செயற்பட வேண்டியத்தக்கதாக அவன் செயற்படத்தக்கதாக அவனை எடுத்து பயன்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதே போல மோசேயை பாருங்கள். மோசேயை குறித்தும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பாருங்கள், எண்ணாகம புஸ்தகத்திலே அங்கே 11வது அதிகாரம், எண்ணாகம புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தை மென்மேல் சுமத்தினதினால் உமது அடியானுக்கு உபத்திரவம் வரப்பண்ணினதென்ன? உம்முடைய கண்களில் என கிருபை கிடையாதே போனதென்ன? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீ என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்கள் எல்லாம் கற்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதற்கு எனக்கு ரட்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு ரட்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாயிருக்கிறது. உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னாரென்று நீ அறிந்திருக்கிறாய். அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோடே வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட நீங்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். பாருங்கள் அன்பானவர்களே, இங்கே மோசேயும் கூட அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறுமுறுப்புகள், முரட்டாட்டங்கள், அவர்களுடைய எதிரான செயற்பாடுகளினாலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரம் அந்த தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போகும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட மனுஷன். ஆனால் அந்த ஜனங்களுடைய சில முரட்டாட்டங்கள், சில முறுமுறுப்புகள், சில எதிரான பேச்சுக்கள், அவர்களுடைய காரியங்கள் இங்கே மோசேக்கு ஒரு சோர்வை உண்டாக்கி விட்டது. எனக்கு இது கஷ்டம், நான் இவங்களை நானா கற்பந்தரிச்சேன், இது என்னாட முடியாது என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய பேச்சுக்கள், ஜனங்களுடைய சில செயற்பாடுகள் இந்த நடத்திப்புக்காரனா இருந்த அந்த வழி நடத்தி கொண்டு வந்த இந்த மோசேக்கு அன்பானவர்களே ஒரு சோர்வை உண்டாக்கி, அன்பானவர்களே பாருங்கள், அவன் அடுத்த கட்டமா எனக்கு இது சரி வராது. ஆனா ஆண்டவர் என்ன இவனுக்குள்ளே அந்த ஜனங்களை நடத்துவதற்குரிய எல்லா பலன், வல்லமை, கிருபைகளை கொடுத்துத்தான் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார், ஆண்டவர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஆனால் இவன் சொல்ல என்னால முடியாதுன்னு சொல்லி இன்னொரு காரியத்தை சொல்ல, என்னை கொன்று போடும். இதில் சொல்லப்படுகிறது, என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று கூட வேண்டிக் கொண்டான். இந்த நேரத்தில் பாருங்கள், இந்த காரியத்தை கேட்ட பிற்பாடுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோட இருக்கிற அந்த மூப்பர், மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே உன்னோட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை. அப்ப பாருங்கள் என்ன, இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேல் வைப்பேன். அப்ப அவனுக்குள்ளே அந்த ஜனங்களை நடத்துவதற்கான ஒரு பலன், ஒரு வழி நடத்தலை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் இவன் அதில் சோர்ந்து போனதுனாலே அந்த எதிர்ப்புகள், அந்த போராட்டம், அந்த எதிரான காரியங்கள், பேச்சுக்களை கேட்ட பொழுது இவன் சொல்ல என்னால் முடியாது, என்னை கொண்டு போடும், நான் இவங்களை கற்பந்தரிச்சேனா, எனக்கு கஷ்டம் என்று சொன்ன பொழுது பாருங்கள், சோர்ந்து போன பொழுது அவனுக்குள்ளாக இருந்த அந்த பலன், தேவன் கொடுத்த பலன் கூட அடுத்த கட்டம் இப்படி எதிர்ப்பு வந்தாலும் செயற்படத்தக்கதான ஒரு பலன் அவனுக்குள்ளே இருந்தது. ஆனால் கர்த்தர் அந்த வல்லமைகளை கொடுத்திருக்கிறார், அந்த வழி நடத்தத்தக்கதான காரியங்களை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் அதில் சோர்ந்து போனது அவனுக்குள்ளே இருந்த பலன் கூட அடுத்த கட்டம் அந்த ஜனங்களை நடத்துவதற்கு முடியவில்லை என்று சொல்வதற்கு எதுவாக போய்விடும். அதான் சொல்றேன், ஆபத்து காலத்தில் எதிரான ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம், பலன் குறுகிவிடும். அடுத்த கட்டம், அடுத்த முடிவுகளை எடுப்பதற்கு நாங்கள் ஸ்தம்பித்து விடுவோம். அதனால் உலகத்துல கூட தெரியும்,
ஏதோ ஒரு காரியம் வீட்டிலே சம்பவித்து என்றால் எத்தனை நாளைக்கு அப்படியே இருந்து அடுத்த கட்டம் யோசித்து செயற்படுவதற்கு முடியாமல் பல வருஷங்கள் மாசங்கள் கூட ஒரு இயல்பு வாழ்க்கைகளுக்கு திரும்புவதற்கு ஏதுவாக மாறினதையும் நாங்கள் அறிவோம். அதனால தான் சொல்லுவோம், சோர்ந்து போக வேண்டாம். ஆபத்துக்களை சரி, ஏதோ எதிர்ப்பு வந்துட்டது, துன்பமான கஷ்டமான சூழ்நிலைகள் காரியங்கள் வந்துவிட்டது. ஆனால் இது கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை அறியாமல் ஒன்றும் வராது என்பதை நீங்கள் நிதானித்து உங்களுக்குள்ளே உறுதிப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ளே பலனாக இருக்க வேண்டும். நாங்கள் அதில் சோர்ந்து போவோம் என்றால், இங்கே மோசே சோர்ந்து போனான். அவனுடைய பலன் குறுகினது. பாருங்கள், அவனுக்குள்ளே இருந்த ஆவியைத்தான் எடுத்து 70 பேர் மேலே வைத்தார். இப்போ அவனுக்குள்ளே அந்த 70 பேர் மேலும் ஆவியானவருடைய அந்த 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 பலன், அன்புக்குரியவர்களே, இவனுக்குள் தான் இருந்தது. அந்த ஆவியை அவர்கள் மேல் ஊற்றினார். அவன் இந்த ஒருவனுக்குள்ளேயே அவ்வளவு பேரையும் வழிநடத்துவதற்கான பலனை அங்கே அந்த ஆவியை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த சோர்ந்து போன பொழுது அவனுடைய பலன் குறுகினார். அதனாலே அவன் பல காரியங்களை சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ளே இருந்த அந்த ஆவியை எடுத்து 70 பேர் மேலே வைத்தார் என்று சொல்லப்படும். ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன், ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போவோமானால் பலன் குறுகிவிடும். அன்பானவர்களே, அது பூமிக்குரிய பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாங்கள் அடுத்த கட்ட நிலைகளுக்குள்ளே போவதற்கு சில போராட்டம், எதிர்ப்புகள், சூழ்நிலைகள் வரும் பொழுது சோர்ந்து போகாமல், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறார். உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு, அவமானம் உண்டு, பொய்யான காரியங்கள் சொல்லுவார்கள், முறுமுறுப்பார்கள், முரட்டாட்டம் பண்ணுவார்கள், இப்படி பல காரியங்களை சொல்லுங்க. ஆகவே கர்த்தருக்குள்ளே நாங்கள் சோர்ந்து போகாமல், ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம் அவருடைய அவரை அறியாமல் ஒன்றும் வராது, எல்லாமே நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்குது என்று சொல்லி அடுத்த கட்டம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செயற்பட்டு, கர்த்தருக்குள்ளாக நாங்கள் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, நாங்கள் இன்னும் அன்பானவர்களே அந்த வருகிற ஒவ்வொரு அந்த எதிரான சூழ்நிலைகளையும் நாங்கள் தாண்டி செல்ல நாங்கள் இன்னும் ஆண்டவருக்கு எங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமா எங்களை கைவிட மாட்டார். ஆகவே ஆபத்து காலம் என்று சொல்லும் பொழுது நான் சொல்லுகிற காரியம், ஏதோ ஒரு சோதனையோ போராட்டமோ எதிர்ப்புகளோ இவைகளை காணும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம். அப்படி சோர்ந்து போவோமானால் பலன் குன்றிவிடும். அடுத்த கட்டம் நாங்கள் அடுத்ததை யோசித்து செயற்படுவதற்கு நாங்கள் அப்படியே ஒரு ஸ்தம்பித்து விடுவோம். அது பழைய நிலைமைக்கு வருவதற்கு பல காலங்கள், பல நபர்களுடைய உற்சாகப்படுத்தல் இப்படியெல்லாம் வந்துதான் நாங்கள் அடுத்த கட்டமாய் போவதற்கு கூட ஏதுவாக மாறும். ஆகவே சோர்ந்து போனோம். எலியாவை பார்த்தும் தானே எப்படி அவன் சோர்ந்து போன பொழுது அதுக்கு பிற்பாடு தூதன் வந்து அவனை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து அதுக்கப்புறம் ஆண்டவர் நடத்துகிறார். ஆகவே அன்பானவர்களே, எந்த நேரத்திலும் எதை கண்டும் சோர்ந்து போகக்கூடாது. சரி, ஆண்டவர் சொல்றார், மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொன்றும் எங்களுக்கு நேரிட போவதில்லை. ஏதோ யாரோ ஒருவருக்கு நேரிட்டு இருக்கு, அதனாலே நாங்கள் சோர்ந்து போவோம். அடுத்த கட்டம் ஓகே, சில எங்களில் ஏதாவது தவறு இருந்தால் அதை சரிப்படுத்தி கொண்டு, அப்படி இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு எதுவாக நடக்குதுன்னு சொல்லி அடுத்த கட்டம் கர்த்தருக்குள்ளாக நாங்கள் செயற்பட வேண்டிய காரியங்களிலே செயற்பட வேண்டும். ஆமேன். அவை ஆபத்து காலத்திலே சோர்ந்து போக வேண்டாம். சோர்ந்து போமானால் பலன் குறுகிவிடும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் எங்களுக்குள்ளே தடைப்பட்டு விடும். கர்த்தருடைய காரியங்கள் கூட தடைப்பட்டுவிடும். ஆகவே ஆபத்து காலங்களே சோர்ந்து போவோம். போராட்டம், எதிர்ப்பு, கஷ்டங்கள், ஏதோ ஒரு அவமானங்களோ ஏதோ ஒரு காரியங்களுக்கு எதிராக படும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தருக்குள்ளே பலனாயிருப்போம். கர்த்தர் எங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.